My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் மிக முக்கியமான ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரிலேட்டட் டு த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அதர் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரியான காரியங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் ஒரு ப்ரீ டிஸ்க்ளோஷராக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்த பிடிஎஃப் தான். ஆனால் இப்போ ஒரு ஸ்லைட் ரிவிஷன் அப்படிங்கிறது நடந்து, ஒரு ஸ்லைட் அப்டேட் அப்படிங்கிறது நடந்து புதுசாக ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நம்மளுடைய டிஸ்கஷன் ஃபோரம் அப்படிங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுடைய டவுட்ஸை நம்ம அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இந்த நோட்டிஃபிகேஷன் MBBS PDS கோர்ஸ் மேண்டேட்டரி ப்ரீ கவுன்சிலிங் ஃபார் ஃபீ டிஸ்க்ளோஷர் பை செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணப்பட்ட, ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரின் அடிப்படையில் இந்த பிடிஎஃப்ங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் எல்லா கல்லூரிகளினுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ காலேஜ் நேம் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்க போகிறாங்க, மெஸ் ஃபீஸ் எவ்வளோ வாங்க போகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் ஃபீஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ KMCH மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு மாதத்துக்கு பெர் மந்த் 7,000 ருபீஸ் ஆகும். மெஸ் ஃபீஸ் வந்து பெர் மந்த் வந்து 8,000 ருபீஸ் ஆகும் சார்ஜ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் பற்றி போடலை, அதர் ஃபீஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், தனலட்சுமி காலேஜ் காமிக்கிறேன். தனலட்சுமியில் மாதம் 25,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகும். மெஸ் ஃபீஸ் அப்படிங்கிற வகையில் 22,500 ரூபாயும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு கட்டணும். இது தவிர அதர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு மாதத்துக்கு 3,500 ரூபா வாங்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்னுடைய டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன பிடிஎஃப்ல, லாஸ்ட் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்ல பனிமலர் மெடிக்கல் காலேஜில் எல்லாம் சேர்ந்து 2 லட்சம் ரூபான்னு ஒரே பிடிஎஃப் ஒரே டேட்டாவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அதனுடைய ஸ்பிளிட்டப்போட டீட்டெயில்ஸ் ஸ்பிளிட்டப்போட கொடுத்துருக்குறாங்க. டே ஸ்காலருக்கு 1,50,000 ரூபாய் மெஸ் ஃபீஸ் ஆகும், ஹாஸ்டலருக்கு 2 லட்சம் ரூபா மெஸ் ஃபீஸாகவும் வாங்குறாங்க. இப்போ இங்கே தான் சந்தேகமே, சார் அது என்ன சார், நமக்கு வந்து டே ஸ்காலருக்கும் மெஸ் ஃபீஸ் கட்டணும், அவங்க தான் ஹாஸ்டல்லே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வேளை டே ஸ்காலருக்கும் அவங்க சாப்பாடு எதுவும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதனால் கூட சார்ஜ் பண்ணுறதாக இருக்கலாம். ஸோ கேட்டுப்போங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருஷத்துக்கு 1,30,30,000 ரூபாயாக வச்சிருக்கிறாங்க. இது தவிர அதர் ஃபீஸில் ஸ்பெஷல் ஃபீஸ்னு 60,000 ரூபாயும், அதர் ஃபீஸ்னு சொல்லி 60,000 ரூபாய் வாங்குறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி 22 காலேஜஸும் அவங்களுடைய டேட்டாவை கொடுத்துருக்காங்க. கற்பக விநாயகர் பாருங்கள், இந்த இடத்துல வந்து 1,65,000 ரூபா இன்க்ளூசிவ் ஆஃப் மெஸ், ஹாஸ்டல் அண்ட் மெஸ் எல்லாம் சேர்ந்து 1,65,000 ரூபா. இப்போ இது வந்து ஃபீஸு. இது போக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது 47,795 4,950 ஆஸ் லாட் வைஸ். இப்போ லஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லஞ்ச் அப்ளிகபிள் ஃபார் டே ஸ்காலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ டே ஸ்காலர் ஹாஸ்டல் அங்கேயே காலேஜ்லேயே நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிறதாக இருந்தால் சாப்பாடு, மத்தியான சாப்பாடுக்கு மட்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் காலேஜில் சேரும்போது டீட்டெயிலாக அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா, டீட்டெயிலாக அவங்களே வந்து எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இது வந்து ப்ரீ டிஸ்க்ளோஷர். ஓகேங்களா, இது வந்து ப்ரீ டிஸ்க்ளோஷர். போன வருஷம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 4,50,000 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு ஃபீஸுங்கிறது 8 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. அண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா த ஃபீஸ் ஆக்சுவலி இட் வாஸ் சார்ஜ்ட் பேஸ்ட் ஆன் லைக் மற்ற காலேஜ் 13 லட்சம் ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸ்னு வரும்போது 20 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துச்சு. 18 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸாக சார்ஜ் பண்ணாங்க. இந்த வருஷம் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருந்த ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து டியூஷன் ஃபீஸை பற்றின டேட்டா மட்டும் தான் இருந்துச்சே தவிர அதர் ஃபீஸினுடைய டேட்டா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவைலபிளாக இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இந்த ப்ரீ டிஸ்க்ளோஷர் மூலமாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டேட்டா அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஃபீஸை தான் காலேஜ் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எத்தனை கல்லூரிகள் இவங்க சொல்லியிருக்கிற அதே ஃபீஸை வாங்க போகிறாங்க அல்லது எக்ஸ்ட்ரா காலேஜஸில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இது இப்போதைக்கு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற அஃபீஷியல் பிடிஎஃப்.
சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவோம்னு சொல்லி அந்தந்த தனியார் கல்லூரிகள், தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் கூட அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களா இல்லை இதை விட அதிகமாக வாங்குவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.